அதாவது இன்னும் இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பம் கொஞ்சம் வளரணும். 7 லட்சம் இடத்துல மரபணு மாற்றங்கள் இருக்கு. இந்தியால இந்த மாதிரி ஒர்க் போகல. நான் சுதாகர் சிவசுப்ரமணியம், பேராசிரியர், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயிர் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் 75 வருஷம் சராசரியாக வாழ்கிறாங்க. ஆனால் ஜாப்பனீஸ் 85 வருஷம் சராசரியாக வாழ்கிறாங்க. ஸோ இது மாதிரி சூழ்நிலையில் அந்த வயதாகிறது எப்படி, எவ்வளவு நாள் வரை மனிதர்கள் உயிர் வாழ முடியும், இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் அதில் ஒரு கட்டமாக என்ன பண்ணோம்னா, உலகத்தில் 100 வயசுக்கு மேலே உள்ளவங்களில் 100 வயசுக்கு மேலே உள்ளவங்களில் ஒரு 3 பேரும், 110லேருந்து 117 வயசுக்கு உள்ளவங்களில் ஒரு 19 பேரோட மரபணுவையும் எடுத்து சோதனை பண்ணோம். இந்த சோதனை பண்ணது ஆட்ரி பிரினா அப்படின்ற ஒரு பொண்ணு, நாகர்கோவில் பொண்ணு. அவளோட பிஹெச்டி ஒர்க்குக்காக இந்த ஒர்க்கை எடுத்து பண்ணான். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த 21 வயதானவங்க மரபணுவில் உள்ள ஒற்றுமைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தா. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, நீண்ட நாள் வாழ்கிற அந்த குடுப்பனை மரபணுவிலேயே பொறிக்கப்பட்டிருக்குங்கிறது இது மூலம் தெரியுது. அப்புறம் இந்த மாதிரி ஆராய்ச்சினால நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன் ஒரு சிலர் ரொம்ப நாள் வாழ்கிறாங்க, மற்றவங்க நிறைய பேரால் ஏன் முடியல, இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லலாம். முதுமை எப்படி அடையுது, முதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்ன, அதை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி பல வழிக்கு இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற இந்த ஆராய்ச்சி பயனுள்ளதாக இருக்கும். இது அந்த 21 பேரில் ஒருத்தர் கூட இந்தியன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணல. இதில் யூரோப்பியன்ஸ் கொஞ்சம் பேர் பயன்படுத்தினோம், அப்புறம் ஆப்ரிக்கன்ஸ் கொஞ்சம் பேர் பயன்படுத்தினோம், அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தினோம். இந்தியன்ஸோட மரபணு தொகுப்பு எங்களுக்கு கரெக்டாக கையில் இல்லை. அதனால் அந்த வயசானவங்க வேணும், வயசானவங்களோட மரபணு வேணும், அது எங்களுக்கு கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு கையில் இருந்த அந்த 21 மரபணுவையும் ஆராய்ச்சி பண்ணி அதை உள்ள தகவல்களை வெளியில் கொண்டு வந்தோம். அதாவது இன்னும் இந்தியாவில் அறிவியல் தொழில்நுட்பம் கொஞ்சம் வளரணும். இதுக்கு தனியாக கவர்மெண்ட் பணம் ஒதுக்கி அந்த வயதானவங்களோட மரபணு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ப்ராப்பராக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா ஆராய்ச்சி மாணவர்களை வச்சு அதில் உள்ள ரகசியங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். இது தொழில்நுட்பம்லாம் நம்மகிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரியான வேலைகள் முடிச்சு அது பொதுவில் அந்த மரபணு எல்லாம் கிடைக்கிற மாதிரி அமைப்பு இன்னும் இந்தியாவில் வரல. வெளிநாடுகளில் இதை தன்னார்வல தொண்டு நிறுவனங்களே பண்ணுது. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்டை மணி வாங்கிக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டிஸும் பண்ணுது. இந்த மாதிரி பல தரப்பு மக்களும் இந்த முதுமையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் கட்டுறாங்க. நம்மகிட்ட அந்த அறிவியல் பின்புலத்தை புரிஞ்சிக்கிற ஆர்வம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது டிஎன்ஏ சீக்வன்ஸ் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டி வேணும். அப்புறம் அந்த வயதானவங்க இதுக்கு ஒத்துக்கணும். இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு கொஞ்சம் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க, பிளட்டு கொஞ்சம் எடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா சலைவா கலெக்ட் பண்ணுவாங்க, முடி கூட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் இது மாதிரி அவங்கள தொல்லை பண்ணாதது மாதிரி சாம்பிள் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அப்புறம் இதில் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆராய்ச்சியாளர்களும் மனமுவர்ந்து உள்ளே வரணும். வந்தால் இது சாத்தியமாகும். ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். ஸோ என்னோட பிஹெச்டி ஒர்க்குக்காக நான் இந்த ஒர்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலி சூப்பர் சென்டனேரியன்ஸுங்கிறப்போ 100 அதுக்கு மேலே 110க்கு மேலே வாழ்கிறவங்க நம்ம சூப்பர் சென்டனேரியன்ஸ்னு சொல்லுவோம். ஏன் இவங்க நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இவங்க தான் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க. ஸோ இவங்களோட டிஎன்ஏல இவங்க ஏன் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்கங்கிறதுக்கான க்ளூஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ சூப்பர் சென்டனேரியன் ஜீனோம் எடுத்து ஸ்டடி பண்ணால் அவங்க லாஞ்சிவிட்டிக்கு ரீசன் என்ன, அவங்க எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக ஏஜ் ஆகுறாங்கிறதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நாங்கள் இந்த ஒர்க் எடுத்து பண்ணேன். சாம்பிள் 21 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். சென்டனேரியன் சூப்பர் சென்டனேரியன்ஸ் சேர்ந்து 21 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். டிஃப்ரெண்ட் ரேசஸில் வரும். கொகேஷன், ஆஃப்ரிக்கன், ஹிஸ்பானிக், அஸ்கானி, ஜூவிஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்
ரேசஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே பெட்டர் ஹியூமன்ஸுங்கிற ஒரு யூஎஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க சாம்பிள்ஸ் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீக்வன்சஸை நம்ம வாங்கி ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்ல வந்து பேசிக்கலி SNPs தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். SNPஸ்னா சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். இந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்ஏ நம்ம செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உள்ளால டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ தான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இந்த டிஎன்ஏல எல்லாமே ATGC இந்த 4 நியூக்ளியோடைட்ஸும் தான் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ பொசிஷன் 1ல ஏங்கிற இடத்துல T மாறுச்சுன்னா அதை வந்து நம்ம SNPன்னு சொல்லுவோம், சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம், மரபணு மாற்றம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்ல வந்து இந்த SNPஸை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ளால ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பார்த்தோம். அதுல 7.5 லட்சம் SNPs வந்து நாங்கள் காமன் SNPs இந்த 21 பேருக்கும் காமனாக இருக்கிற மாதிரி 7.5 lakh SNPs ஐசோலேட் பண்ணோம். ஸோ இந்த 7.5 lakhs SNPஸையுமே அதுக்கப்புறமா நம்ம அனோட்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த ரீஜியன்ல இருக்கு, கோடிங் ரீஜியன்ல இருக்கா, நான் கோடிங் ரீஜியன்ல இருக்கா. ஸோ கோடிங் ரீஜியன் நான் கோடிங் ரீஜியன் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு புரோட்டீனா கன்வெர்ட் ஆகுறதுக்கான ரீஜியன் டிஎன்ஏல இருக்கிறத நம்ம கோடிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த கோடிங் ரீஜியன்ல எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ வந்து புரோட்டீன் வரும். ஸோ இந்த கோடிங் ரீஜியன்ல இருக்கிற சேஞ்சஸால ஒரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வரைக்கும் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கோடிங் ரீஜியன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு பார்த்து 11,000 SNPs கோடிங் ரீஜியன்ல இருக்கு. நான் சினானிமஸ்னா மாற்றங்கள் கொண்டு வரும். ஸோ இந்த மாற்றங்கள் கொண்டு வர்றது எவ்வளவு இருக்குன்னா 4,980 பக்கத்துல ஒரு பக்கம் SNPs நம்ம திருப்பி அதுல இருந்து ஃபில்டர் பண்ணோம். ஸோ இந்த 7 lakh SNPஸ்லேருந்து அப்படி ஃபில்டர் பண்ணி கீழே கொண்டு வரும் டவுட். ஸோ சாம்பிள் கலெக்ஷன் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பெட்டர் ஹியூமன்ஸ் தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான பீப்புளை மீட் பண்ணி அவங்க இந்த ஸ்வாப் யூஸ் பண்ணி இந்த சலைவா டிஷ்யூ எல்லாம் வர்றது மாதிரி ஸ்வாப் எடுப்பாங்க, இல்லை பிளட் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி சாம்பிள்ஸ் எடுத்துட்டு சீக்வன்சிங் பண்ணுவாங்க. சீக்வன்சிங் பண்ண அவங்க டிஎன்ஏல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்க SNPஸை மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் ஜீனோம் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் ஜீனோமை கம்பேர் பண்ணி SNPs என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தனியா எடுத்துக்கலாம். ஸோ என்ன SNPs தான் வேரியேஷன்ஸ், அந்த வேரியேஷன்ஸ் என்னன்னு தான் பார்த்தோம். அது ஈஸியா வந்து சாம்பிள் நமக்கு வாங்கிட முடியாது. அதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அது ஒரு பெரிய கமிட்டி, எத்திக்கல் கமிட்டி எல்லாம் வச்சுதான் அது அப்ரூவல் கொடுத்துதான் அதுக்கப்புறமா நம்ம சாம்பிள் இது பண்ண முடியும். இது ஆல்ரெடி அவங்க சீக்வன்சிங்லாம் பண்ணி 2012 13 அந்த டைம்லயே சீக்வன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்க இந்த டேட்டா வந்து 2019ல வாங்கினோம். 2020லே ஸ்டார்ட் பண்ணோம். SNPs நாங்க ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த SNPs வந்துட்டு டெலிட்டேரியஸான SNPs, கோடிங் ரீஜன்ல இருக்கிற நான் சினானிமஸ் SNPs. ஸோ இந்த SNPs வந்து என்னென்ன பாத்வேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன் மாற்றங்கள், மரபணு மாற்றங்கள். இந்த மரபணு மாற்றங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான பாத்வேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நோய் அசோசியேட்டடா இருக்கிற பாத்வேஸ்ல இருக்கு, சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன், அப்புறமா இந்த புரோட்டீன் சிந்தசிஸ், டிஎன்ஏ ரிப்பேர் ஆகுறதுக்கான இந்த மாதிரியான ஒரு மைட்டோகாண்ட்ரியல் TIM2ABங்கிற ஒரு ஜீன், அந்த மாதிரி ஜீன் எல்லாமே வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியல் என்ன மெம்பரைன்ல இருக்கு, அதுல SNPs இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் SNPs நாங்க மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த SNPs வச்சுட்டு நம்ம ஃபர்தரா வேலிடேட் பண்ணாச்சுன்னா இந்த SNPs தான் லாஞ்சிவிட்டிக்கு ஒரு ரீசனா இருக்குமாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா 7.5 lakhs SNPs வந்து சேமா இருக்கு நம்பர்ஸ். அவ்வளோ நம்பர்ஸ்க்கு SNP மரபணு மாற்றம். ஆமா, 7 லட்சம் இடத்துல மரபணு மாற்றங்கள் இருக்கு 21 பேருக்கு. இப்ப நம்ம ஜீனோம் எடுத்துட்டோம்னா 3.2 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். 3.2 × 10⁹ அவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும்.
அந்த பேஸ் பேர்ஸ்ல வந்து 7.5 லட்சம் இடத்துல மரபணு மாற்றங்கள் இவங்க 21 பேருக்கும் ஒற்றுமையா இருக்கு. ஒரே மாதிரியான மரபணு மாற்றம். இப்போ பொசிஷன் 1ல ஒரு ஆளுக்கு ஏல இருந்து டீயா மாறி இருக்குன்னா 21 பேருக்கும் பொசிஷன் 1ல ஏல டீயா மாறி இருக்கு. இப்போ அந்த SNPs எல்லாமே வந்து ஒரு புரோட்டீன்ல சேஞ்ச் வருமான்னு கேட்டாச்சுன்னா கிடையாது. சில மாற்றம் இருக்குன்னு தான் தெரியுமே தவிர அந்த ஃபங்க்ஷனலி எவ்வளவு அதை இம்பாக்ட் பண்ணுதுங்கிறது நம்ம இங்க ஸ்டடி பண்ணல இது வரைக்கும். இப்போ இந்த நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு மரபணு மாற்றம் இருக்கு, இந்த ஜீன்ல இருக்கு, அப்ப இந்த ஜீன்ல வந்து அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறது நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணல. இதே மாற்றங்கள் வந்து நாங்க 1000 ஜீனோம் ப்ரௌசர்னு சொல்லிட்டு அதுல 1000க்கு மேல அதுல வந்து நிறைய ஹியூமன் சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஹியூமன் சாம்பிள்ஸ்ல வந்து ஃப்ரீக்வன்சி பேசிஸ்ல கொடுப்பாங்க, மைனர் அலீல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம சாம்பிள்ல இருக்கிற நிறைய SNPs வந்துட்டு காமன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்லாத SNPஸும் நம்ம 21 சூப்பர் சென்டினியன்ஸ் கிட்ட மட்டுமே இருக்கு. இந்தியன் சாம்பிள்ஸ் ஆக்சுவலி இந்த ஸ்டடியில நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணல. அது வந்து நான் சொன்ன மாதிரி இது அவங்க ஆல்ரெடி சீக்வன்ஸ் பண்ணி வச்சிருந்தது. ஸோ அவங்க வந்து இந்தியன் சாம்பிள்ஸ் எதுவுமே உள்ளாடி இன்க்ளூட் பண்ணாததுனால நாங்க எங்க ஸ்டடிக்கும் அது எடுத்துக்கல. பிளஸ் இந்தியால வந்து அது இந்த அளவுக்கு சீக்வன்சிங் சூப்பர் சென்டினியன்ஸ்ல போயிருக்காங்கிறது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். மேபி அது இன்னும் ஃபர்தரா ஃபியூச்சர் இயர்ஸ்ல வந்து அவங்க இந்த சூப்பர் சென்டினியன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களோட சாம்பிள்ஸ் எடுத்து இந்த மாதிரி சீக்வன்சிங் பண்ணாங்கன்னா இன்னும் இந்தியாக்குள்ளாடி அது எப்படி இருக்குதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இருக்காங்க 100க்கு மேல எல்லாம் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் அவ்வளவு கரெக்டா இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிஸ்க்கு எல்லாமே ஒரு டேட் ஆஃப் பர்த்னு கேட்டாங்கன்னா அவங்க ஆவரேஜா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தான் சொல்லுவாங்க. ஆமா, வயசு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. பட் நிறைய பேர் இருக்காங்க, நிறையன்னு சொல்ல முடியாது, பட் கம்பேரிட்டிவ்லி இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, 100க்கு மேல இல்லைன்னு சொல்ல மாதிரி இருக்காங்க. சீக்வன்சிங் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இந்த ரிசர்ச் வந்துட்டு ஹியூமன் ஜீனோமிக்ஸ்ங்கிற ஒரு ஜேர்னல்ல நாங்க சப்மிட் பண்ணியிருந்தோம். ஒரு 1 மந்த் பேக் எங்களுக்கு வந்து அது அக்செப்ட் ஆச்சு. இந்தியால இந்த மாதிரி ஒர்க் போகல. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் சென்டினியன்ஸ்ல SNPஸ்லயே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ற SNPஸும் நம்ம கண்டுபிடிச்ச SNPஸும் 2-3 மேட்ச் ஆகவும் செய்யுது. விச் மீன்ஸ் நம்ம பண்ணியிருக்கதும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அவங்க அதே மாதிரியான ரிசல்ட்ஸ் நமக்கும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படிங்கறது அது காமிக்குது. பிளஸ் அவங்க யூஸ் பண்ண மெத்தடாலஜி வேற, நம்ம யூஸ் பண்ற மெத்தடாலஜி வேற. அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்கு வர டிசீசஸ் இருக்குல்ல, ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் இந்த சூப்பர் சென்டினியன்ஸ் பைபாஸ் பண்றாங்க அப்படின்னு ரிசர்ச் ஒர்க் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கூடுதலா ஆராயிறப்போதான் நமக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்னால இது வருதுங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்படி நமக்கு தெரிய வர்றப்போ நமக்கும் ஹெல்த்தி ஏஜிங்கான ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்பப்படுறோம். நீங்க கேக்குறது அதே SNPs இங்க மாத்தி இவங்களுக்கு லாஞ்சிவிட்டி கொண்டு வர முடியுமான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி வந்து ஒரேடியா டைரக்டா ஹியூமன்ஸ்ல வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ மாடல் ஆர்கானிசம்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ SNPs கண்டுபிடிச்சிருக்கோம். SNPs கண்டுபிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டலி வேலிடேட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்டலி வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா லோவர் மாடல் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி லோவர் மாடல் ஆர்கானிசம்ஸ்ல ட்ரை பண்ணி இன்கேஸ் அதுல வந்து ஏதாவது இந்த மாதிரி டிசீசஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல உள்ள டிசீசஸ் ஏதாச்சும் அதால பைபாஸ் பண்ண முடியுது அப்படின்லாம் நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா அதை ஃபர்தரா ஹையர் மாடல்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. பட் அது நிறைய வருஷங்கள் எடுக்கும். அந்த ரிசர்ச் ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ பெங்களூர்ல எல்லாம் ஏஜிங்காகவே ஒரு செப்பரேட் ஆர்கனைசேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தரா அவங்க வந்து அங்கேயுமே சாம்பிள்ஸ் இந்த மாதிரி சூப்பர் சென்டினியன்ஸோட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த SNPஸ்ல ஒர்க் பண்ணாங்கன்னா மேபி இன்னும் பெட்டரா நமக்கு ரிசல்ட்ஸ் கொண்டு வரலாம். இன்னும் ஃபண்டிங் கொஞ்சம் கூட ப்ரொவைட்
ஏன்னா தேவைகள் இருக்கும். இந்த சீக்வன்சிங் பண்றது ஒன்றும் ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது, கொஞ்சம் லைக் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். ஸோ ஈஸியா வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் டெவலப்மெண்ட் வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுதுன்னா இதை விட பெட்டரான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டன. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஃபண்டிங் எல்லாமே ரொம்ப இல்லாம தான் இருந்தோம். நாங்கள் ஃபண்டிங் இல்லாத டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்தது. ஸோ ஃபண்டிங் எல்லாம் கொடுத்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம்.